எதனால வருதுன்னு சொல்ல முடியுமா? குடிப்பழக்கம் அதை பின்தொடர்ந்து வர விளைவுகள். அதாவது குடிப்பழக்கத்தினால வேற வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, அவங்கள போய் வைப்பு போட்டு அடிக்கிறது, அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வசதிகள் செய்யாம தரது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சங்கிலி மாறி. இந்தியாவுல 70% விவாகரத்து வந்து குடிப்பழக்கத்தால மட்டும் வருது. அது மட்டும் இல்லாம நோய் வகையில பார்க்கும்பொழுது இந்தியா வந்து நாங்க படிக்கிறோம்ன்றதுனால நாங்க சொல்லல, உண்மையா நீங்க எந்த டாக்டருக்கு என்ன போய் கேட்டீங்கன்னா, நம்ம எந்த வியாதியை எடுத்தாலும் முதல்ல அது எதற்கான காரணம் கேட்டா ஃபர்ஸ்ட் வரது வந்து குடிப்பழக்கம், அதுக்கு அடுத்து புகைப்பிடித்தல். இது ரெண்டு தான் எந்த நோயா எடுத்துக்கிட்டாலும் அது முக்கியமான காரணமா இருக்கு. அது ஒரு கருவியா மற்ற நோய்கள் வரதுக்கு அது ஒரு கருவியா இருக்கு. அதாவது சர்க்கரை வியாதி மாதிரி அடிப்படை காரணம், அதாவது அடிப்படையா வந்து அந்த காரணம் நீங்க வந்து யாருக்கு போய் கேட்டாலும் இதெல்லாம் சொல்லுவாங்க. எந்த நோய் எடுத்தாலும் முதல் காரணம் லிவர் கேன்சரா ஃபர்ஸ்ட் காரணம் குடிப்பழக்கம், பேன்கிரியாஸ் கேன்சரா ஃபர்ஸ்ட் காரணம் குடிப்பழக்கம். எல்லாத்துக்குமே அதுதான் இருக்கு. நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன வச்சுட்டு போறோம்னு தான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பசங்க நம்மள மாதிரி அப்பா மாதிரி நான் வரணும், அவங்க எல்லா பசங்களுடைய இது ரோல் மாடலா வந்து ஃபர்ஸ்ட் அப்பா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா உங்களை பார்த்து 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 தான் அவங்களும் வளர்றாங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்றத உங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தாங்க அதுதான் எங்களுடைய நோக்கம். அது இதெல்லாம் மறுத்து நாங்க சொல்றதை விட வாழ்க்கை